வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சிறு பசலை கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை கிடச்சிதுன்னா ஒரு முறையாவது வாங்கி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கீரை இது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா நிலத்தில் படர்ந்து வளரும். அதனால் இந்த கீரைக்கு அங்கங்கே குட்டி குட்டியாக வேர் இருக்கும். அந்த வேரெல்லாம் நம்ம இது மாதிரி கையாலேயே கிள்ளி எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி இந்த கீரையை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 2-3 தடவை நல்லா அலசி எடுக்கணும். இந்த கீரை பூமியில் படர்ந்து வளர்கிறதுனால இதில் மண் ஒட்டி இருக்கும். அதனால் இந்த கீரையை நல்லா மண் இல்லாமல் அலசி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கீரையும் க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதை மண் இல்லாமல் அலசிட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரையோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 2 கை அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கீரையோடு சேர்த்து வேக தான் வைக்க போகிறோம். அதனால் நைஸாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ரஃப்பாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்து விட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது வதங்கி வந்ததும் இதில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற கீரையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து விட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் இதை நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த கீரையை பொறுத்தவரை நம்ம மூடி வச்சும் வேக வைக்கலாம், இல்லைனா நம்ம ஓப்பன் பண்ணியும் வேக வைக்கலாம். நம்ம மூடி வச்சு வேக வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் வேகும். கீரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த கீரை கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த சிறு பசலை கீரையில் கடையல் மட்டும் இல்லைங்க, துவையலும் அரைக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த கீரை வேகிற டைம் பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம மிக்சிலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மண் சட்டிலையும் சேர்த்து இதை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் மண் சட்டியில் இதை கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இதுவே நம்ம மிக்சியில் அரைக்கும்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் சூடோடு சேர்த்து அரைக்கும்போது அந்த சூட்டோட ப்ரெஷர் தாங்காமல் நம்ம மேலேயே கீரையெல்லாம் தெரிச்சிடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ கடைஞ்ச கீரையை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து. இப்போது கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 10 பல் பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டுக்கு பதில் நம்மக்கிட்ட வடகம் இருந்ததுன்னா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. வடகம் சேர்க்கும்போது கீரை இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பூண்டு நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் இதில் ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா செவந்து வந்ததும் இதை நம்ம கீரையில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு சிறு பசலை கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.